நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஆறாவது பாடம். ஆறாவது பாடத்துல நம்ம பார்க்க போற பகுதி ஹமாரா பாரத், நம் நாடு. ஹமாரா அப்படின்னு சொன்னா நம்முடைய நாடு. நம்ம நாட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம நாடு எங்கே இருக்குது, எப்படி அமைஞ்சிருக்குது, என்ன எல்லாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய நாட்டை இந்திய நாடுன்னு சொல்லி சொல்கிறோம். இந்தியா அப்படின்றது ஹிந்தியில் பாரத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதையே ஹிந்துஸ்தான் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஆதி காலத்தில் ஹிந்துக்கள் நிறைய இருந்ததுனால இதை ஹிந்துஸ்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எல்லா மக்களும் இருக்கிறனால நம்ம அதை ஹிந்துஸ்தான்னு சொல்ல முடியாது, இந்தியான்னு தான் சொல்லணும். அதனால நம்ம இந்த பாடத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹமாரா பாரத். ஹமாரா நம்முடைய, பாரத் இந்தியா, நம் நாடு, நம் இந்தியா அப்படின்றது அதோடைய அர்த்தம். பாரத் இந்தியா, ஹமாரா நம்முடைய, தேஷ நாடு, யா இது, புராணா அவுர் விஷால் தேஷ இது பழைய, புராணான்னா என்ன, பழைய, மற்றும் விஷால் தேஷ, விஷால்னா பறந்து விரிந்த நாடு அப்படின்றது அர்த்தம். இஸ்கே உத்தர், இதனுடைய, அதுதான் இஸ்கே. உத்தர் அப்படின்னு சொன்னா நார்த், இது நார்த் டைரக்ஷன். மே ஊஞ்சே, ஊஞ்சேன்னா நல்ல ஹைட்டான, ஹிமாலயா, பஹாட் ஹே. பஹாட் அப்படின்னு சொன்னா மலை, ஹிமாலயா பஹாட் ஹே அப்படின்னு சொன்னா பெரிய ஹிமாலயா மவுண்டைன் இருக்கிறது அப்படின்றது அர்த்தம். இஸ்கே பராபர், இதனுடைய, இதுக்கு ஈக்குவலா, பராபர் का ऊंचा पहाड़ दुनिया में, दुनिया भर में कहीं नहीं. இதுக்கு इसके बराबर का, ஈக்குவலண்டா, ஈக்குவலா, ஊஞ்சா பஹாட் பெரிய ஹைட்டான மலை, பஹாட். துனியா பர்மே உலகெங்கும், துனியான்னா உலகம், துனியா பர்மே உலகெங்கும், கஹீ நஹீ ஹை எங்கும் கிடையாது. ஹமாரே தேஷ்கோ நம் நாட்டை, ஹமாரே நம்முடைய, தேஷ்கோ நாட்டை, ஹிந்துஸ்தான் भी कहते हैं. பாரத் கே, பாரத் கே அப்படின்னு சொன்னா இந்தியாவின், பூரப்னா கிழக்கு, ஈஸ்ட், பஷ்சிம் அப்படின்னு சொன்னா வெஸ்ட், தக்ஷின் அப்படின்னு சொன்னா சவுத். மே இந்த ஈஸ்டும் வெஸ்டும் சவுத்தில் சமுத்திர கடல்கள் இருக்கிறது. इसलिए इसे प्रायद्वीप कहते हैं. इसलिए இதனால இசை, இதை பிராயத்வீப்னு சொல்லுவாங்க. பிராயத்வீப்னா பெனின்சுலா, அதாவது தீபகற்பம் அப்படின்னு நம்ம சொல்வோம். கங்கா, யமுனா, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, कावेरी, तुंगभद्रा, नर्मदा आदि हमारे देश की प्रसिद्ध और पवित्र नदियां हैं. இப்போ பாரதத்தின், ஸோ என்னென்ன, கங்கா, யமுனா, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, துங்கபத்ரா, நர்மதா और ஆதி மற்றும் பல. அதுதான் என்னென்ன ரிவர்ஸ், நம்ம இந்தியாவோடைய ரிவர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஹமாரே தேஷ்கி நம் நாட்டின், பிரசித், பிரசித்னா என்னது, ஃபேமஸான, சிறந்த, और மற்றும் பவித்ர, பவித்ரன்னா புனிதமான, நதியா ஹே நதிகள், நதியா அப்படின்னு சொன்னா நதிகள். இன் நதியும் கே, இந்த நதிகளை, கினா கே கினாரே, இந்த நதிகள், இந்த நதியின் ஆற்றங்கரைக்கு பக்கத்துல, அருகில், படே படே பெரிய பெரிய, நகர் பசே ஹே,
நகரங்கள் அமைந்திருக்கின்றது. அதாவது இந்த பஸ்ஸே அப்படின்னு சிச்சுவேட்டட், அமைத்தல் அப்படின்றது. ஸோ இந்த நதிகளுக்கு ஆற்றங்கரை இதில் வந்து என்ன இருக்குது, நமக்கு பல பெரிய பெரிய நகரங்கள் அமைந்திருக்கிறது அப்படின்றது அர்த்தம். டில்லி ஹமாரே தேஷ் கி, டில்லி நம் நாட்டின் ராஜதானி, ராஜதானின்னா கேபிட்டல், தலைநகரம். है दिल्ली, कोलकाता, मुंबई, चेन्नई, हैदराबाद और बेंगलुरु हमारे देश के महानगर है. இப்போ நம் நாட்டின் பெரிய பெரிய சிட்டிஸ் என்ன, மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா என்னென்ன, தில்லி, கோல்கத்தா, மும்பை, சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், இதெல்லாமே நம்ம சொல்கிறோம் இல்லையா. தில்லி, कोलकाता, मुंबई, चेन्नई, हैदराबाद और बेंगलुरु, இதெல்லாமே பெரிய பெரிய சிட்டிஸ். மற்ற சிட்டிஸும் இருக்கு, பட் மோஸ்ட்லி இதை தான் பெரிய சிட்டிஸ்னு நம்ம சொல்கிறோம். हमारे देश के महानगर है, மகாநகரம்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது हमारे देश में, நம் நாட்டில், हमारे देश में நம் நாட்டில், கை பல பாஷாயே மொழிகள், போலி பேசப்பட்டு, போலி ஜாதி है பேசப்பட்டு வருகின்றது. பஞ்சாப்னு, பஞ்சாப்ன்ற மாநிலத்தில், பஞ்சாப் மே பஞ்சாபி, பஞ்சாபி லாங்குவேஜ் பேசுவாங்க. பங்கால் மே பங்களா அல்லது பெங்காலி அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்ஸாம் மே, அஸ்ஸாமில் அஸ்ஸாமியா, அஸ்ஸாமீஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அஸ்ஸாம் மொழியை பேசுவாங்க. ஒடிசா மே, ஒரிசாவில் ஒடியா, ஒடியா பேசுகிறாங்க. மகாராஷ்டிரமே, மகாராஷ்டிரத்தில் மராட்டி. குஜராத் மே குஜராத்தி, குஜராத்தில் குஜராத்தி மொழியை பேசுகிறாங்க. ஆந்திரா மே तेलुगु, तमिलनाडु में तमिल, कर्नाटका में कन्नड़, केरला में मलयालम, उत्तर प्रदेश, मध्य प्रदेश, बिहार, राजस्थान, हरियाणा आदि राज्यों में हिंदी बोली जाती है. आंध्राविल, आंध्रा में तेलुगु, तमिलनाडु में तमिलनाटिल तमिल, कर्नाटका में कर्नाटकத்தில் कन्नड़, केरला में केरलाவில் மலையாளம், उत्तर प्रदेश, मध्य प्रदेश, बिहार, राजस्थान, हरियाणा ஆதி மற்றும் பல. என்னென்ன ஊரில், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான், ஹரியானா, இந்த மாநிலங்களில் ஆதி, ஆதினா மற்றும், राज्यों में அந்த மாநிலங்களில் ஹிந்தி போலி ஜாதி है, ஹிந்தி பேசப்பட்டு வருகிறது. उत्तर भारत में, நார்த் இந்தியாவில் गेहूं, गेहूंना வீட், கோதுமை, அதிக் காயா ஜாத்தா है, அதிகமாக சாப்பிடப்பட்டு வருகிறது. तो ஆனால் दक्षिण में, साउथல चावल, चावलना अरिसी. हमारे देश में, नम नाटिल हिंदू, मुस्लिम, ईसाई, सिख आदि कई धर्मों के लोग रहते हैं. सो नम हमारे, நம்முடைய देश में, नाटिल हिंदू, हिंदू पीपल, मुस्लिम, मुस्लिम पीपल, ईसाई ना क्रिश्चियन, सिख, सिक्स आदि மற்றும் பல. கை தர்மம், பல ரிலீஜியன், தர்மம் அப்படின்னு சொன்னா தர்மம் கிடையாது, தர்மம்னா ரிலீஜியன். தர்மம் கே லோக் ரஹதே ஹே, பல ரிலீஜியன் மக்கள் வசிக்கின்றனர். பாஷா, பாஷையும் அதாவது லாங்குவேஜும்,
கான் பான் உணவு வகைகளிலும், வேஷ் பூஷா வேஷ்ன்னா இந்த ஆடை ஆபரணங்கள், வேஷ் பூஷான்னா ஆடை ஆபரணங்கள்லையும், ஃபர்க் ஃபர்க் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும், ஃபர்க் ஹோனே பர் பி வித்தியாசம் இருந்தாலும் கூட, ஹமாரே விச்சார் நம்முடைய சிந்தனைகள், ஏக் ஹே ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஹமாரே தேஷ் கா ராஷ்ட்ரிய புஷ்ப், நம்முடைய நேஷனல் ஃப்ளவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் ராஷ்ட்ரிய நேஷனல். புஷ்ப் அப்படின்னா ஃப்ளவர். கமல் ஹே, கமல் அப்படின்னு சொன்னா தாமரை, லோட்டஸ். ராஷ்ட்ரிய பசு நேஷனல் அனிமல் வந்து பாக், பாக் அப்படின்னு சொன்னா புலி. और ராஷ்ட்ரிய பக்ஷி நேஷனல் பேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர், மயில். ஹே அடுத்தது சன் 1947 தக், 1947 வரைக்கும். சன் அப்படின்னு சொன்னா இயர், இயர் 1947 வரைக்கும். தக் ஹமாரா தேஷ் நம் நாடு, ஆசாத், ஆசாத் அப்படின்னு சொன்னா சுதந்திரம், நஹீதா சுதந்திரம் அடையவில்லை. அங்கிரேஸ் லோக் இங்கிலீஷ் பீப்புள், அங்கிரேஸ்னா இங்கிலீஷ், இங்கிலீஷ் பீப்புள் அதான் அங்கிரேஸ் லோக். யஹா இங்கே, ஷாசன் கர்த்தே தே ஆட்சி செய்து வந்தார்கள். மகாத்மா காந்தி ஜெய்சே, மகாத்மா காந்தி போன்று மகான் நேதாவும் பல தலைவர்கள் கே பிரயத்ன சே அவர்கள் முயற்சி, பிரயத்னம் அப்படின்னு சொன்னா முயற்சி, முயற்சினால ஹமாரா தேஷ் நம் நாடு சன் இயர் 1947 மே 1947ல ஆசாத் ஹுவா ஃப்ரீடம் கிடைச்சது, சுதந்திரம் கிடைத்தது. சன் 1997 1998 மே, அதாவது 1997 1998 இயர்ல ஸ்வதந்திரதா பிராப்திக்கு நமக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச, சுதந்திரம் கிடைத்த ஒரு இதில் வந்து ஸ்வர்ண ஜெயந்தி 50th ஆனிவர்சரி வந்து நம்ம சில்வர் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் நம்ம செய்தோம். அதுதான் ஸ்வர்ண ஜெயந்தி அப்படின்னு சொன்னா என்னது, கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன். படி 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 தூம்தாம் சே ரொம்ப ஆடம்பரமாக, தேஷ் பர் நாடு முழுவதும், மனாயி கை கொண்டாடப்பட்டது. ஸோ 50வது சுதந்திர தினம் வந்து நம்ம நாட்டில் ஒரு அந்த ரொம்ப ஆடம்பரமாக நம்ம கொண்டாடணும் அப்படின்றது அர்த்தம். இப்போ இந்த லெசன் முடிஞ்சுது. இந்த லெசன்ல இருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மீனிங்ஸ் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த லெசனில் புதுசாக நீங்கள் படிக்க போகிற இது வந்து வார்த்தையை கொடுப்பாங்க. அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸாக அமைக்கணும். वाक्यों में प्रयोग कीजिए, वाक्यों में सेंटेंसல प्रयोग कीजिए யூஸ் பண்ணுங்க. ராஜ்தானி, இப்போ கொடுத்துருக்கிற வார்த்தை என்ன, ராஜ்தானி. ராஜ்தானி அப்படின்னு சொன்னா தலைநகரம், கேபிட்டல். பாரத் கி, இந்தியாவின் ராஜ்தானி தில்லி ஹை. நீங்கள் இதே எழுதணும்னு அவசியம் இல்லை, உங்கள் ஓனாக கூட நீங்கள் எழுதிக்கலாம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கி ராஜ்தானி சென்னை ஹே அப்படின்னு சொல்லலாம். ஆந்திரா கி ராஜ்தானி ஹைதராபாத் ஹே அப்படின்னும் சொல்லலாம். எது என்னென்ன இதுவோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பிராயத்வீப், பிராயத்வீப்னா தீபகற்பம், பெனின்சுலா அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாரத் கோ இந்தியாவை பிராயத்வீப் கஹதே ஹை, இந்தியாவை பிராயத்வீப் என்று சொல்கிறோம். அதான் கஹதே ஹை. அடுத்தது ஆசாதி. ஆசாதி அப்படின்னு சொன்னா என்னது, ஃப்ரீடம். பாரத் கோ இந்தியாவிற்கு சன் 1947 में
இயர், சன்னுன்னா இயர், 1947 மே 1947 வருஷத்தில் ஆசாதி, ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ், மிலி கிடைத்தது. அடுத்தது ஸ்வர்ண ஜெயந்தி. ஸ்வர்ண அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் மீனிங் வந்து தங்கம். கோல்டன் ஜூப்ளி அப்படின்றது அர்த்தம். ஸ்வர்ண ஜெயந்தின்னு சொன்னால் கோல்டன் ஜூப்ளி, பொன்விழா ஆண்டு. 50 சால் கி, 50 சால்னா 50 வருடம், கி 50 வருடம், பூர்த்தி நிறைவடைந்த, பர் நிறைவடைந்ததற்கு, அதுதான் பூர்த்தி பர். ஸ்வர்ண ஜெயந்தி, இந்த கோல்டன் ஜூப்ளியை மனாயி ஜாதி ஹை, செலிப்ரேட் பண்ணுறாங்க. மனாயி அப்படின்னு ஜாதி ஹைன்னா செலிப்ரேட் பண்ணுவார்கள், செய்வார்கள். நேதா, நேதா அப்படின்னா தலைவர். காந்திஜி பாரத்வாசியோம் கோ, பாரத்வாசியோம் அப்படின்னு சொன்னால் இந்திய மக்களுக்கு, நேதா ஹை, நேதா அப்படின்னு சொன்னால் தலைவர். விஷால், விஷால் அப்படின்னு சொன்னால் பேருக்கு யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர், பேரு நினச்சிக்க கூடாது. விஷால்னா நம்ம பாடத்தில் என்ன பார்த்தோம், பரந்து விரிந்த, விசாலமான அப்படின்றது அர்த்தம். பரந்து விரிந்த. பாரத் ஏக் விஷால் தேஷ, இந்தியா ஒரு விசாலமான பரந்து விரிந்த நாடு, தேஷ. துனியா, துனியான்னா உலகம். துனியாமே உலகத்தில், கை பல, தர்மோம் கேலி, கே பல, ரிலீஜியன், கைன்னா பல, தர்மோம் அப்படின்னு சொன்னால் ரிலீஜியன், ரிலீஜியன்ஸ் உடைய, அதுதான் கே. லோக் ரஹதே ஹே, லோக்னா மக்கள், ரஹதே ஹே அப்படின்னா வசிக்கிறார்கள். அடுத்தது பஹாட், பஹாட் அப்படின்னு சொன்னால் மலை. பாரத் கே, இந்தியாவின் உத்தர் மே, உத்தர் அப்படின்னு சொன்னால் நார்த் டைரக்ஷனில், ஹிமாலயா பஹாட் ஹே, ஹிமாலய் ஹிந்தியில் சொல்லும் பொழுது ஹிமாலயன்னு சொல்லுவோம். ஹிமாலயா பஹாட் அப்படின்னு சொன்னால் மலை. ஸோ பெரிய மலை, ஹிமாலய மலை இருக்கிறது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ். ராஷ்ட்ரிய, ராஷ்ட்ரியன்னா நேஷ்னல், தேசிய அப்படின்றோம். பாரத் கா, இந்தியாவின் ராஷ்ட்ரிய, நேஷ்னல் பக்ஷி, பேர்டு, மோர் ஹே, மயில். அடுத்தது பவித்ர, பவித்ர அப்படின்னா புனிதமான. கங்கா பவித்ர நதி ஹே, கங்கை புனிதமான நதி அப்படின்றது இந்த சென்டென்ஸுடைய அர்த்தம். நீங்கள் இதே சென்டென்ஸ் தான் எழுதணும்னு இல்லை, நீங்கள் ஓனாக கூட நீங்கள் எதை வேணாலும் எழுதலாம். ஆனால் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதணும். அடுத்தது உல்டே ஷப்து வாலே அர்த். இப்போ வந்து என்னென்னா ஆப்போசிட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். புராணா அப்படின்னு சொன்னால் பழைய, நயா புதிய. ஆசாத், ஆசாத் அப்படின்னு சொன்னால் இண்டிபெண்டன்ஸ். குலாம் அப்படின்னு சொன்னால் அடிமை. நெக்ஸ்ட் பூரப், பூரப்னா ஈஸ்ட். பஷ்சிம் அப்படின்னா வெஸ்ட், மேற்கு. உத்தர், உத்தர் அப்படின்னு சொன்னால் நார்த்து. தக்ஷின் அப்படின்னு சொன்னால் சவுத்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த லெசனில் நம்ம புதுசாக என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது சென்டென்ஸ், மேக்கிங் சென்டென்ஸ் பார்த்தோம். இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஹிந்தியில் ட்ரூ ஆர் ஃபால்ஸை, ட்ரூக்கு வந்து சஹி, ஃபால்ஸுக்கு வந்து கலத். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சஹியா கலத் லிக்கியே, எழுதுங்க. ட்ரூவோ இல்லை ஃபால்ஸோ எழுதுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே சொன்ன டாபிக். அடுத்தது டில்லி. டில்லி ஹமாரே, நம்முடைய, தேஷ் கி, நாட்டின், ராஜ்தானி ஹே, தலைநகரம். இதுக்கு என்ன சொல்வீங்க? சஹி, ட்ரூ. அதுதான் சஹின்னா என்ன? ட்ரூ, ஆமாம், கரெக்டு. दिल्ली हमारे देश की राजधानी है. दिल्ली நம் நாட்டின் தலைநகரம்.
அடுத்தது हमारे देश का राष्ट्रीय पुष्प நம் நாட்டின் அதான் हमारे देश का ராஷ்ட்ரிய புஷ்ப் அப்படின்னு சொன்னா நேஷனல் ஃப்ளவர் குலாப் है குலாப்னா என்ன ரோஸ் ரோஸா ரோஸ் இல்லை என்னது கமல் கமல்னு சொல்றோம் இல்லையா கமல் அப்படின்றது என்னது தாமரை அப்போ இது தப்பு அதுதான் கலத் அடுத்தது हमारे देश का நம் நாட்டின் ராஷ்ட்ரிய பசு அதாவது நேஷனல் அனிமல் ஷேர் है சிங்கம் சிங்கம் தானே சிங்கம் இல்லை எது புலி பாக் படிச்சீங்க இல்லையா இப்போ அது தப்பு தப்புன்னு சொல்றதுக்கு ஹிந்தில கலத் அடுத்தது हमारे देश का நம் நாட்டின் ராஷ்ட்ரிய பக்ஷி நேஷனல் பேர்டு मोर है मोरना மயில் மயில் சஹி ஆமா ட்ரூ இப்போ அடுத்த இது क्वेश्चन एंड आंसर्स நம்ம பார்க்க போறோம் प्रश्नों के एक एक वाक्य में उत्तर लिखिए भारत के பாரதத்தின் चारों ओर நான்கு சார்னா என்ன நான்கு ஆனா இங்க என்ன चारों ஓர் நாலு டைரக்ஷன்ல ஓர்னா என்ன திசைகள் டைரக்ஷன்ல क्या क्या है என்னென்ன இருக்குது அப்படின்னு கேள்வி பாரத் கே பாரதத்தின் உத்தர் மே உத்தர்னா என்ன நார்த் டைரக்ஷன்ல ஹிமாலய் பஹாட் और ஹிமாலய் பஹாட்னா என்னது ஹிமாலய மலை और மற்றும் பாக்கி தீனோம் மீதமுள்ள அதுதான் பாக்கி தீனோம் தீனோம்னா மூன்று ஓர் பக்கங்களும் சமுத்திர ஹே பக்கங்கள் அல்ல திசைகள்ல சமுத்திரம் இருக்குது சமுத்திரம்னா கடல் கடல் இருக்கிறது உத்தர் பாரத் கே லோக் அதாவது நார்த்தன் இந்தியாவில் அதான் உத்தர் பாரத் கே லோக்னா மக்கள் क्या कहते हैं அதாவது நார்த்ல இருக்கிற மக்கள் என்ன சாப்பிடுவாங்க வட இந்தியாவில் இருக்கும் வசிக்கும் மக்கள் என்ன சாப்பிடுவார்கள் பாரத் உத்தர் பாரத் கே லோக் गेहूं खाते हैं அதாவது வட இந்திய மக்கள் இது அது என்னது கோதுமையை சாப்பிடுவார்கள் உத்தர் பாரத் கே லோக் வட இந்திய மக்கள் அதான் உத்தர் பாரத் கே லோக் गेहूं கோதுமை வீட் காத்தே ஹே சாப்பிடுவார்கள் பாரத் கி இந்தியாவின் பவித்ர நதியா புனிதமான நதிகள் கவுன் கவுன் சி ஹே எது எது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க கங்கா யமுனா மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி துங்கபத்ரா நர்மதா ஆதி என்னென்ன கங்கா யமுனா மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி துங்கபத்ரா நர்மதா ஆதி ஆதினா மற்றும் பல பாரத் கி பாரதத்தின் பவித்ர நதியாக புனிதமான நதிகள் அடுத்த கேள்வி हमारा देश நம் நாடு கப் எப்பொழுது ஆசாத் हुआ சுதந்திரம் அடைந்தது हमारा देश நம் நாடு सन 1947 में சன்னா இயர் 1947ல அதுதான் 1947 में ஆசாத் हुआ சுதந்திரம் அடைந்தது இப்போ मैच द फॉलोइंग பார்க்க போறோம் महाराष्ट्र में महाराष्ट्र मराठी बोली जाती है मराठी बोली பேசுவார்கள் बोली जाते हैं न பேசுவார்கள் ஆந்திரா में ஆந்திராவில்
தெலுங்கு போலி ஜாத்தி है தெலுங்கு பேசுவார்கள் तमिलनाडु में தமிழ்நாட்டில் தமிழ் போலி ஜாத்தி है தமிழ் பேசுவார்கள் कर्नाटका में கர்நாடகத்தில் कन्नड़ बोली जाती है कन्नडम பேசுவார்கள் केरल में केरलाவில் मलयालम बोली जाती है மலையாளம் பேசுவார்கள்